கோவில் நகரமான காஞ்சிபுரத்துல இருக்கிற டாப் 10 பிளேசஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். 10வது நம்ம பார்க்க போறது சித்திரகுப்த சுவாமி கோவில். தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரே சித்திரகுப்த கோவில் இது மட்டும்தான். 9வது நம்ம பார்க்க போறது ஸ்ரீ அஷ்டபுஜ பெருமாள் கோவில். 108 திவ்ய தேச கோவில்கள்ல இதுவும் ஒண்ணு. 8வது நம்ம பார்க்க போறது திருப்பருத்தி குன்றம்ல இருக்கிற ஜெயின் டெம்பிள். ஜெயின காஞ்சின்னு அழைக்கப்படுற இந்த கோவில் காஞ்சிபுரத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவுல மஞ்சள் நிற கற்களால கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாம சமண சமயத்தோட ஓவியங்களும் நிறைய இங்க இருக்கு. 7வது நம்ம பார்க்க போறது உத்திரமேரூர் வைகுண்ட பெருமாள் கோவில். இங்க நிறைய கல்வெட்டுகள் காணப்படுது. முக்கியமா உலகத்துல முதல்ல தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அது இந்த ஊர்ல தான் சொல்லலாம். குடவோலை முறையில தேர்தல் நடத்தப்பட்டு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 5வதா நம்ம பார்க்க போறது கைலாசநாதர் கோவில். 7ஆம் நூற்றாண்டுல 2ஆம் நரசிம்மவர்மனால கட்டப்பட்ட இந்த கோவில் சிற்பக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. 6வதா நம்ம பார்க்க போறது முட்டுக்காடு. ரோவிங், விண்ட் சர்ஃபிங், வாட்டர் ஸ்கையிங் அண்ட் ஸ்பீட் போட் ரைடிங்னு இங்க நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. 4வதா நம்ம பார்க்க போறது காஞ்சி காமகோடி பீடம். சங்கர மடம்னு அழைக்கப்படுற இந்த மடம் ஆதிசங்கரால உருவாக்கப்பட்டது. 3வதா நம்ம பார்க்க போறது ஏகாம்பரேஸ்வரர் கோவில். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நிலத்துக்கான ஸ்தலம் இந்த கோவில். மொத்தம் 23 ஏக்கர்ல இந்த கோவில பிரம்மாண்டமா அமைச்சிருக்காங்க. 2வதா நம்ம பார்க்க போறது வரதராஜ பெருமாள் கோவில். இந்த கோவில்ல தான் 40 வருடங்களுக்கு ஒரு முறை அத்திவரதர் வெளிவர நிகழ்வு பிரம்மாண்டமா கொண்டாடப்படுது. முதலாவதா நம்ம பார்க்க போறது காஞ்சி காமாட்சியம்மன் கோவில். காஞ்சிபுரத்துக்கு ஒரு முக்கியமான அடையாளமா இந்த கோவில் இருக்கு. 5 முதல் 7ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. 51 சக்தி பீடங்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாச்சும் பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.